ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நான் ஒரு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நடந்த ஒரு மீடியேஷனை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த கேஸை நான் மீடியேட் பண்ணினேன். இது ஒரு ஹைகோர்ட் ரெஃபர் பண்ண ஒரு மீடியேஷன். ஹைகோர்ட் அனெக்ஷர் அந்த கோர்ட் பில்டிங்ல தான் நடந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு வயசான அப்பா அம்மா, அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு. ஸோ ஒரு பையன் டாக்டர், வெளிநாட்டுல பெரிய டாக்டரா இருக்காரு. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் 2வது பையன் கூட தான் அவங்க அந்த வயசான அப்பா அம்மா கூட இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் எல்லா அந்த தோப்பு துறவு வரவு செலவு எல்லாமே அந்த பையன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு கட்டத்தில் அப்பா பக்கவாதத்தினால இறந்து போயிடுறாரு. அவங்க அம்மாவும் அவங்க அப்பா இறந்த பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. ஸோ அவங்களோட சொத்துக்கள் எல்லாமே பிரிப்படாத சொத்துக்களா இருக்கு. ஸோ அன்டிவைடட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கேஸ் ஒன்று போடுறாங்க. என்ன கேஸ் போடுறாங்க, அந்த வெளிநாட்டுல இருக்கிறவர் கேஸ் போடுறாரு. இந்த மாதிரி எனக்கு இந்த சொத்துல பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாரு. அப்புறம் இங்க இருக்கிற பையன் என்ன சொல்றாரு, இல்ல நான் தான் அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் நான் தான் பார்த்துக்கிட்டேன், அவங்கள பார்த்துக்கிட்ட செலவு, அப்புறம் நான் படிக்கல, இந்த சொத்தெல்லாம் எனக்கு தான் வேணும், இதை நான் உனக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்பியூட். இதுல அந்த பொண்ணும் கூட சொல்லுது, எனக்கும் இதுல ப்ராப்பர்ட்டில சொத்துல பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இந்த பிரச்சனை எல்லாம் போய் என்ன ஆகுது, ஒரு கோர்ட் கேஸ் நடக்குது. கோர்ட்ல பார்ட்டிஷன் சூட் போடுறாங்க. இந்த பார்ட்டிஷன் சூட் பாத்தீங்கன்னா 1998 போடுறாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த வயசு என்னாச்சு, 26 இருக்கும். 1998னா கிட்டத்தட்ட ஒரு 26 இயர்ஸ் மேலதான் நம்ம போறோம். 27 இயர்ஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? இது லாஸ்ட் 6 மந்த்ஸுக்கு பிஃபோர் தான் எனக்கு மீடியேஷனுக்கு வந்துச்சு. இந்த 25-26 வருஷம் கேஸு லோவர் கோர்ட்ல இருந்து, அப்புறம் ஹையர் சிட்டி சிவில் கோர்ட்ல இருந்து மறுபடியும் கிரிமினல் ரிவிஷன், கிரிமினல் அப்பீல், அப்படி எப்படின்னு போட்டு ஹைகோர்ட்ல நிக்குது இந்த கேஸ். சரிங்களா? இந்த கேஸ் என்கிட்ட மீடியேஷனுக்கு வந்துச்சுங்க. இது பல தடவை லோவர் கோர்ட்லயும் மீடியேஷனுக்கு போயிருக்குது, மேல் கோர்ட்லயும் மீடியேஷனுக்கு வந்திருக்குது. ஸோ இப்போ இதை நான் எப்படி இதை ரிசால்வ் பண்ணினேன், ஆக்சுவலாக இட் வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் கேஸ் இன் மை கெரியர் ஃபார் த மீடியேஷன். இதை நான் எப்படி சக்ஸஸ் பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தம்பி இருக்கார் இல்லையா, அவர் அன்எஜுகேட்டட். அவர் நான் என்னோட கடமைகளை நான் சரியா செஞ்சேன், எங்க அப்பா அம்மாவை நான் பார்த்துக்கிட்டேன். எங்க அண்ணா தான் பார்த்துக்கவே கிடையாது. அவர் கல்யாணம் ஆயிட்டு வெளிநாடு போய் செட்டில் ஆயிட்டாரு. எங்க அப்பா அம்மாவை என்னன்னு கூட திரும்பி பார்க்கல, எங்களுக்கு ஒரு பைசா இது வரைக்கும் எங்களுக்கு தரல. ஸோ நாங்களாதான் இதெல்லாம் நாங்கள் இது பண்ணிட்டோம். இப்போ இந்த லேண்டை கூட அவர் விட்டு கொடுக்கறதுக்கு அவர் தயாரா இல்லை. அவருக்கு என்ன இல்லை மேடம், அவரெல்லாம் நல்லா சம்பாரிச்சிட்டாரு, அவர் வீட்டில் அவ்வளோ காசு இருக்கு, இவ்வளோ காசு இருக்குது, என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு. ஸோ பார்க்கும்போது பேசும்போது அவர் அவர் நல்ல குவாலிட்டிஸ் தான் நம்ம கிட்ட சொல்றாரே தவிர என்ன இஷ்யூங்கிறது சொல்லலை. ஸோ அப்புறம் கம்மிங் டு த பிரதர்ஸ் சைடு, அவரை வீடியோ கான்ஃபரன்சிங்ல எடுத்து பேசும்போது நிறைய விஷயங்கள் அவரு சொன்னாரு. இவர் ரொம்ப கிரீடி, சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கிரீடியான பர்சனு, அவனுக்கு எல்லாமே தனக்கு தான் வச்சுக்கணும்னு நினைப்பான், நான் ஒன்றும் அவனை படிக்க வேணாம்னு சொல்ல, அவனே தான் படிக்காம இருந்தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 2 கான்ட்ரடிக்டரி பர்சனாலிட்டிஸ் கூட நான் பேசுற மாதிரி எனக்கே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த கேஸ் போடுறதுக்கு சொத்து பிரச்சனை தான் மட்டும்தான் கிடையாது. there is an underlying issue between this அப்படிங்கறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். என்ன இஷ்யூ அப்படின்னா, இவங்க அம்மா இறந்ததுக்கு அவரை அண்ணா வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு. வெளிநாட்டுல இருந்து வரும்போது இவர் அவங்க அண்ணாவை ஒரு தகாத வார்த்தையில பேசியிருக்காரு. அந்த ஊர் மக்கள் முன்னாடி தகாத முறையில பேசி அவருடைய வைஃபையும் தகாத முறையில பேசினதுனால, நீ இவ்வளவு தூரம் என்ன பண்றல, உன்னை பாரு நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு தான் அவர் வேணும்னு, இட்ஸ் an ego clash. It is not a dispute of property clash, it is an ego clash. So மேல பாத்தீங்கன்னா it is a property dispute, but underlying what made the parties to put a case அப்படின்னு பாத்தீங்கன்னா it's an ego. ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ கேஸ் போடுறவங்களுக்கெல்லாம் கேஸ் போடுற விஷயம் பற்றி தான் சண்டைங்கிறதெல்லாம் கிடையாது. இஷ்யூ ஒன்றா இருக்கும், பட் அவங்கள அதை ப்ரொவோக் பண்ண விஷயம் வேற ஒன்றா இருக்கும்.
ஸோ இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணி அதை கிராஸ் பண்ணி we will give according to them ஒரு சொல்யூஷன் ஓரியன்டா, ஒரு கோல் ஓரியன்டா நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கு சொல்லுவோம். இதை வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து 2 பார்ட்டிஸ் கிட்டையும் பேசி 27 years ஆஃப் கேஸ் பெண்டிங்காக இருந்த விஷயத்த அந்த அண்ணனே சொல்லிட்டான். ஓகே, இவர் வந்து மன்னிப்பு கேட்டார். தம்பி வந்து மன்னிப்பு கேட்டதுனால அண்ணங்காரன் எனக்கு சொத்தே வேணாம், நீயே வச்சுக்கோ. apology has brought him the dispute to an end and every property is transferred to the same person. So இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த பர்சன் வந்து he was so thankful to me to get this case settled. ஸோ இந்த கேஸை இவ்வளோ சீக்கிரம் செட்டில்மெண்ட் கொண்டு வந்தது வந்து இந்த மீடியேஷனால மட்டும் முடிஞ்சுது அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்களும் பெனிஃபிட் அடையலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, என்னோட வெப்சைட்ல போய் பாருங்க. வேணும்னா யூ கேன் புக் ஸ்லாட், டைமிங் ஸ்லாட் புக் பண்ணிட்டு என்னை வந்து மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.